Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு எம்டி ஹோம் டூர் பார்க்க போகிறோம். 2 bedroom ஹோம் டூர். இப்போ தான் ரெண்ட்க்கு எடுத்திருக்கோம். ஸோ எதுவுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை, ஜஸ்ட் வீடு மட்டும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தாவாரம் மாதிரி, அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஒரு பெட்ரூம் வந்துட்டு நம்ம காட்டெலாம் போட்டுக்கிற மாதிரி, அதுலேயே செல்ஃப்லாம் வச்சுருந்துச்சு. இன்னொரு ரூம் வந்துட்டு சாமி ரூமு. இதனுடைய டீட்டெயில் வீடியோ வந்துட்டு நான் பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அப்புறம் கிச்சன், அதுக்கப்புறம் முற்றம் வச்சு துணி துவைக்க, பாத்திரம் விளக்க, அந்த மாதிரிலாம் ஒரு ஏரியா. ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நான் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீட்டில் நம்ம வந்துட்டு போக போகிறோம். மழை பெஞ்சால் நல்லா அழகாக அந்த இடத்துல வரும். ஒரு பக்கம் நிழலாகவும் ஒரு பக்கம் வெயில் படுற மாதிரி இருக்குது. செடிலாம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பக்கம் நிறைய வைக்கலாம். அதுக்கப்புறம் கிச்சன், ஒரு செல்ஃபு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு மூலையில் இருக்குது. கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போடும்போது நான் கிச்சன் டூர் போடுறேன். இது வந்துட்டு ஜஸ்ட்டு வாஷ்ரூம், அதுக்கப்புறம் மோட்ரு, அந்த இதெல்லாம் இருக்கிற ஏரியா. மோட்ருக்கு வந்துட்டு பாருங்கள், அப்போவே எவ்வளோ சேஃப்டியாக இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு உள்ள ஒரு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு லாஸ்ட்டு வந்து தோட்டம், அது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கொல்லை பக்கம் இருக்கும். அங்கே செடிலாம் இருக்குது, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஷீட் போட்டு ஹோட்டல் வைக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய எல்லாமே போடுறேன் கரெக்டாக. இது வந்துட்டு ஒரு ரூம் வந்துட்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு அவங்க ஹவுஸ் ஓனர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது நமக்கு கிடையாது. இதுதான் ஒரு 2 bedroom எம்டி ஹோம் டூர். இதுதான் வந்துட்டு கிச்சன். ஒரு பக்கம் செல்ஃப் இருக்குது. நம்மலாம் இப்போ சிம்னி வாங்கி வைக்கிறோம், அப்போவே வந்துட்டு சிம்னி இல்லாமல் மேலே இது பண்ணுற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த புகைலாம் போகிறதுக்கு வந்துட்டு ஹோல் மாதிரி வச்சு மேலே தெரியுது. இப்போதைக்கு சிம்பிளாக பால் மட்டும் காய்ச்சிருக்கோம்.